கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கியமான கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டன. சற்று முன் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தொகுதிகள் யார் யாருக்கு எவ்வளவு என்று 3 பெரிய கட்சிகளுக்கான தொகுதிகளை அறிவித்தார். அதன்படி பாரதிய ஜனதாவுக்கு 27 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு 18 இடங்கள், டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 இடங்கள், எல்லாம் சேர்த்து 56. இந்த 3 கட்சிகளை சேர்த்து 56 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர சில முக்கியமான கட்சிகள் எல்லாமே இதுக்கப்புறம் வர்றது எதுக்குமே 5 இடங்கள் கீழாகத்தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, வாசன் உடைய தமிழ் மாநில காங்கிரஸ், சண்முகத்துடைய புதிய நீதி கட்சி, பச்சமுத்து பாரிவேந்தருடைய இந்திய ஜனநாயக கட்சி, அப்புறமா புரட்சி பாரதம். தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அவங்களுக்கு 6 சீட்டு கேட்கறதாகவும் 4 சீட்டு வரைக்கும் தரப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சிக்கெல்லாம் 2 இடங்கள், இல்லை ரொம்ப அதிகபட்சமாக போனால் 3 இடங்கள் இருக்கலாம். புரட்சி பாரதத்துக்கு 1 அல்லது 2 இருக்கலாம். மேலும் சில கட்சிகளுக்கு இன்று இரவுக்குள் முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இவர்கள் அனைவரும் சேர்ந்து இருந்தார்கள். யார் யாருக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ, பாரதிய ஜனதாவை ரெப்ரசென்ட் பண்ணி நயனார் நாகேந்திரனும் இருந்தார், பியூஷ் கோயலும் இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் தரப்புக்கு அன்புமணி ராமதாஸ் வந்திருந்தார். டிடிவி தினகரன் கூட்டத்துக்கு வந்திருந்தார். அவர் 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு முதன்முறையாக உள்ளே நுழைகிறார் அப்படின்லாம் ஒரு ஸ்பெஷல் கார்டெல்லாம் டிவியில் போட்டாங்க. ஸோ இந்த கூட்டணியில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்த 3 பெரிய கட்சிகளும் அதிமுகவோடு சேர்ந்து இந்த 4 பேருமே காணப்பட்டார்கள். அதை தாண்டி இப்போ வாசன் இந்த இடத்துல இல்லை, ஐஜேகேவுடைய பாரிவேந்தர் அவரெல்லாம் நாங்கள் இங்கே போகிறோம், இதற்கு முன்னாடி புதிய தலைமுறையில் பேட்டி கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்றைக்கு போகிறோம், எங்களுக்கு கேட்ட இடங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இனிமே தான் அதற்கான டிஸ்கஷன் நடத்தப்பட போகிறது. இதில் ஒரு இடத்துல எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் இப்போ திமுகவை பாருங்கள், 20 நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில், இன்று வரை முடிவு செய்யப்படவில்லை. அப்போ ஆனால் எங்களை பாருங்கள், காலையில் ஆரம்பித்தோம், இப்போ மதியம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகவே சொல்றாரு, ரொம்ப தெளிவாகவே சொல்றாரு. சுற்றி இருப்பவர்களே நிச்சயமா பாரதிய ஜனதாவிலிருந்து அமமுக வரை அனைவருக்குமே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்கலாம். இப்ப பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். நான் குவிக்கா x.comல அப்படி மேலோட்டமா பார்த்தேன். பார்த்தீங்களா, வெறும் 27 தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது 30க்கு மேல இருக்கும், 35 வரைக்கும் இருக்கும், 40 வரைக்கும் இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அமமுக 11 கிடைத்ததை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்குமா, இல்லை இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பார்களானா எதிர்பார்த்திருப்பார்கள். இப்போ சென்ற தேர்தலோடு ஒப்பிடுவோம். 2021 அமமுக தனியாக போட்டியிட்டது. ஆனால் பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தன. அதில் பாரதிய ஜனதா 20 இடங்கள் 2021 கொடுக்கப்பட்டது. அதில் 7 அதிகமாகி 20லிருந்து 27க்கு போயிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 23 இருந்தது. அதாவது சென்ற தேர்தல் 2021 எடுத்துக்கொண்டால் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியை முதன்மையான பார்ட்னராக பார்த்தது. அதிகமான இடங்கள் அதிமுக எடுத்துக்கொண்டதற்கு போக அதிகமான இடங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும், அதற்கடுத்து பாரதிய ஜனதாவுக்கும் ஒதுக்கப்பட்டது. அமமுக அப்ப இந்த கூட்டணிக்குள்ளேயே இல்லை. அவர் தனியாக 160 இடங்கள் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணார். இப்போ என்ன இருக்குன்னா, அதில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு. பாரதிய ஜனதாவுக்கு 2வது இடம் நம்பர் வைஸ் ஏடிஎம்கே கொடுத்தது போக கணிசமான இடங்கள் அப்படின்னு பார்த்தா அதில் நம்பர் 1ல பாரதிய ஜனதாவும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள் குறைக்கப்பட்டிருக்கு, பாரதிய ஜனதாவுக்கு 7 இடங்கள் அதிகமாக இருக்கு. அதை தவிர கூட்டணியில் 2021 இல்லாத அமமுகவுக்கு 11 இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை நீங்கள் இதை வைத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 இடம் இதுவரைக்குமே அவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே தங்களுடைய கோட்டாலேருந்து. ஸோ சென்ற முறை பார்த்தீங்கன்னா 191 இடங்களில் அதிமுக போட்டிட்டது. 191 இடங்களில். இப்போ ரொம்ப தெளிவாக என்னுடைய கெஸ்ஸு 165லிருந்து 170 இடங்கள். அதுதான் அவங்க மேக்சிமம் போட்டியிட முடியும். மற்றபடி அவங்களுக்கு யார் யாருக்கு எவ்வளோ தரப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதெல்லாத்தையும் அவங்க இப்போ செட்டில் பண்ணி ஆகணும். பட் பல்க் இந்த 56 அவங்க ஏற்கனவே அலோகேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம்.
இதை இப்போ வந்து ஒப்பு நோக்க நம்ம பார்ப்போம். திமுக கூட்டணியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. திமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 28 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ காங்கிரஸ் தான் அவங்க வந்து நம்பர் 1 பார்ட்னராக கருதுறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ். அடுத்தது எல்லாரும் பேசுறத பார்த்தா இப்போ இதெல்லாம் ஊகம் தான். டிஎம்டிகேக்கு இரட்டை இலக்கம் 10 சீட்டு வரைக்கும் கொடுக்கப்படலாம். ப்ளஸ் ஒரு மாநிலங்களவை, அதை விட்டுருவோம், அது கணக்கு இல்லை அப்படிங்கிறது பேச்சு. இதற்கு அடுத்த லெவலில் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தா விசிகேக்கு 6 கிடைக்கலாம். அது இன்னும் வெளியில் பேச்சுவார்த்தையில் ஒன்றும் தெரியல நமக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சிபிஐக்கு 5 கொடுத்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. சிபிஎம்முக்கு 5க்கு அவங்க வந்து பயங்கரமாக 5 கிடையாது, எனக்கு 6 நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு. ஈவன் தானே அவங்க வந்து எங்கே வராங்க பாருங்க, 28. டிஎம்டிகே நான் 2 இலக்கம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஆனால் நிச்சயமாக விசிகேயோட அவர்களுக்கு அதிகமாக இடங்கள் கிடைக்க போகிறதாக எனக்கு தோன்றுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எம்டிஎம்கே 4, அந்த 4ம் வந்து 3+1. யாருக்கு என்ன பொசிஷன் தராங்கன்னா, நீங்கள் இந்த 4 பேர் யார், இந்த 4 பேர் தான் வந்து மக்கள் நல கூட்டணி என்று ஒரு காலத்தில் செய்தவர்கள். அதை நான் ஆதரித்தேன் என்பதை கூடவே சேர்த்து சொல்கிறேன். அவர்களுக்கு மொத்தமாகவே 20 இடங்கள் தான் கிடைக்க போகுது, மொத்தமாகவே. ஸோ இந்த அஸ் அ ஹோல் குரூப்பாகவே இந்த 4 கட்சிகளையும் சேர்த்து டிஎம்கே அவங்கள 20 சீட்டு ஒர்த்து அப்படின்னு வைக்கிறாங்க. இதோட நீங்கள் யாரை ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பிடும் பொழுது பாமகவுக்கு மட்டுமே 18 தரப்பட்டுள்ளது. 27 பிஜேபிக்கு கொடுத்ததை காங்கிரஸ்க்கு கொடுத்த 28ஓட ஒப்பிடலாம். இப்போ டிஎம்டிகேக்கு 10 கொடுக்குறாங்கன்னா அதை ஏஎம்எம்கேயோடைய 11க்கு ஒப்பிடலாம். சும்மா ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, பரந்துபட்ட ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி, பரந்துபட்ட ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. முக்கியமாக மேற்கு தமிழ்நாட்டிலையும் தென்கோடி தமிழ்நாட்டிலையும் கணிசமான ஆதரவு அவங்களுக்கு இருக்குது பிஜேபிக்கு அப்படின்னா அங்கே ஒரு ஒப்பீடு ஒன்று வந்துடுது. ஏஎம்எம்கே டிடிவி தினகரனுடையது, முக்குளத்தோர், அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பார்ட், நம்ம அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், லார்ஜ்லி முக்குளத்தோர்னு வச்சுப்போம், 11 இடங்கள். டிஎம்டிக்கு இவங்களுக்கான 10 இடங்கள், அதுக்கான 11 இடங்கள், அங்கே ஒரு பேலன்ஸ் இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஈவன் ஆஃப்டர் ஸ்பிளிட், தந்தை நான் தான் ஒரிஜினல் கட்சி அப்படின்னு சொல்கிறாரு, மகன் இல்லை நான் தான். இன்னைக்கு வந்து சின்னம் உச்சநீதிமன்றத்தில் அதை பற்றி பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மாம்பழ சின்னம் கிடைக்குமா இல்லையா இன்னும் அப்படிங்கிறது கூட ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். வெறும் 1 மாதம் தான் தேர்தலுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட நிலையிலும் அவருக்கு 18 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக விசிகே, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே எல்லாம் சேர்த்தே 20 தான். அது ஒரு கம்பேரிசன் பார்த்தா நிச்சயமாக விசிகே, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே டுகெதர் ஒர்த் மோர். ஆனால் டிஎம்கே பல்வேறு காரணங்களுக்காக அவர்களை குறைத்து கொள்ள சொல்லியிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது இவர்களுடைய மனநிலை, இவர்கள் எப்படி இங்கே போட்டியிடுவார்கள். அன்புமணி ராமதாஸை பார்த்தா அவர் கொஞ்சம் குறைச்சதை வந்து அவர் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலாமா, கட்சியில் ஒரு ஸ்பிளிட் வந்திருக்கு, அதனால எங்களுக்கு இப்பொழுதைக்கு 18 இடங்கள் ஃபைன் அப்படின்னு, ஃபைன்லாம் வெளில சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் ஓகே கேட்டது கிடைத்திருக்கிறது, நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் களத்தில் இருந்தது. டிஎம்கேக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய வாக்குகள் எவ்வளவாக இருக்கும், பிஜேபி கொண்டு வரக்கூடிய வாக்குகள் எவ்வளவாக இருக்கும், 2 பக்கமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வெறும் வாக்குகளை மட்டும் கொண்டு வரப்போவதில்லை, அது ஒரு பெரிய ஹெஃப்டை கொண்டு வருது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் பல மாநிலங்களிலிருந்து அவங்க என்ன வந்து இங்கே பேசுவாங்கங்கிறது முக்கியம் இல்லை, முதலமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள், மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு வருவாங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. பிரதமர் வருவார், உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவார், இவர்களெல்லாம் தொடர்ந்து வரப்போகிறார்கள். செலவு பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கக்கூடிய கட்சி. இங்கே உள்ளூரில் ஸ்டார் பர்ஃபார்மராக இன்றைக்கும் அண்ணாமலை இருக்கிறார். அவர் பேரை சொன்னாலேயே, பிரதமர் அவர் பேரை சொல்லி கூப்பிடும் பொழுதும் கூட்டம் அவ்வளவு தூரத்துக்கு அவரோட ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஏஎம்எம்கே சாலிடாக உழைக்கக்கூடிய கட்சி. அவர்களுடைய சப்போர்ட் பேஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து, ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து மதுரை, தேனி, கம்பம், போடி, நாயக்கனூர் எல்லா பகுதிகளிலையும் அந்த முக்குளத்தோர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தீவிரமாக அது பரவி இருக்கு. இதை வந்து ஓபிஎஸ் அல்லது சசிகலாவோ இதை பெரிய அளவுக்கு மாற்றிட முடியும்னு எனக்கு தோணலை. வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு பெரிய பேஸ் இருக்கு. இப்போ பிரச்சனை வந்து அதை ராமதாஸ் எவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ண போறாருங்கிறது தான். ரிவெஞ்ச், ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிவெஞ்ச். ஸோ இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா, அமமுக,
பாட்டாளி மக்கள் கட்சி 3 பேருமே கணிசமான பங்களிப்பை செய்ய போகிறார்கள். ஆனால் இந்த கரண்ட் சினாரியோவில் டிஎம்டிகேயோடைய ஆக்சுவல் சப்போர்ட் பேஸ் எனக்கு நிஜமாவே தெரியல. அதை இவ்வளவு ஆர்வத்தோட அந்த கட்சியை உள்ளே கொண்டு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விசிகே, சிபிஐ, சிபிஎம், எம்டிஎம்கே காம்போவுக்கு இடங்களை குறைத்து அது எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் காங்கிரஸுக்கும் டிஎம்டிகேக்கும் கொடுக்குறோம். அப்படிதான் நடந்திருக்கு இல்லையா? அப்போ தன்னுடைய இடத்தை குறைத்து கொள்ளாமல் திமுக தன்னுடைய கூட்டாளிகளிடமிருந்து இடங்களை எடுத்து இவர்களுக்கு தரப்போகிறதுன்னா அப்போ அது எப்படி ஒரு கொஹெசிவ் கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றது உண்மைதானே? காலையில் வந்தார்கள், மாலையில் அறிவித்து விட்டோம் அப்படின்னு. இவர்கள் 20 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் தீர்ந்தபாடில்லை. இப்போ நீங்கள் இதில் ஒரே ஒரு கேஸை மட்டும் எடுத்துங்க. சிபிஎம், சிபிஐ, சிபிஎம் 2 பேருக்கும் 5 கொடுத்தாங்க, 5 ஆஃபர் பண்ணாங்க. சிபிஐ எவென்ச்சுவலி ஒரு 2 நாள் கூட இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிருச்சு. சிபிஎம் 5 மீட்டிங் போட்டாங்க. அப்போ 6வது மீட்டிங் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 இலக்கங்கள் வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சு பேக் அண்ட் ஃபோர்த் போய் அப்புறமா எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி போன தடவை கொடுத்த அந்த 6ஐயாவது கொடுங்கயா அப்படின்னு கேட்டு அதுவும் கிடையாது 5 தான் என்று சொல்லி அனுப்பினதுக்கு பிறகு இப்போ டிஎம்கேக்கும் சேலஞ்ச், சிபிஎம்க்கும் சேலஞ்ச். நீங்கள் இந்த 5 தான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னா இதுக்காகவாடா இவ்வளோ போராடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தது இவருக்கு 6 கொடுத்துட்டா திருப்பி சிபிஐ, எம்டிஎம்கேவும் வந்து நிற்பாங்க. என்னங்க இது, அவருக்கு 5 அப்படின்னா தான் எங்களுக்கும் ஓகே 5ன்னு சொன்னோம், இப்போ அவருக்கு மட்டும் 6 தரீங்களே, அப்போ நான் மட்டும் என்ன தொக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சிபிஐக்கு இதனால ஒன்று தர வேண்டியிருக்கும். அப்புறம் எம்டிஎம்கே நீங்கள் ஒரு 3+1ன்னு சொன்னீங்க, அதை 4+1, 3+2 அப்படின்லாம் காம்பினேஷன் மாற்ற முடியாதான்ட்டு பிசிகே கட்டாயமாக கேட்கும். இப்போ எங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, 6ங்கிறது நியாயமே இல்லை, எங்களுக்கு 10, 8 அப்படின்னு அவங்க ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவாங்க. இப்போ இவங்க இந்த 4 பேரை காரணம் காட்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாருங்க அவங்களுக்கு எல்லாம் குறைக்கிறேன், உங்களுக்கும் குறைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எல்லாரும் சேர்ந்து கேட்கறது அப்போ காங்கிரஸுக்கு மட்டும் +3 ஏன் கொடுத்த, டிஎம்டிகேக்கு எவ்வளோ கொடுக்க போகிறேன், அதுக்கு டிஎம்கே என்ன சொல்லும், அதை பற்றி நீ கேள்வி கேட்காதுன்னு. இப்போ அதே நிலை தான் இங்கேயும். இப்போ ஓப்பனாக ஒரே நாளில் இந்த மர்மமாக நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா, உனக்கப்புறம் அவன் வா அப்படின்னு தான் இப்போ இதில் ஓடிட்டு இருக்கு டிஎம்கே குரூப்பில். இங்கே ஒரே நாளில் எல்லாருக்குமே தெரிஞ்சுது பிஜேபிக்கு எவ்வளோ தரப்போகிறாங்க, பிஎம்கேக்கு எவ்வளவு, பிஎம்கே அன்புமணி ராமதாஸுக்கு, அமமுகக்கு எவ்வளவு. அந்த நம்பரெல்லாம் வெளிப்படையாக ஒரே அடியாக அவங்க தீர்மானித்த மாதிரி இவர்கள் அதை செய்திருக்கலாம். பின்னாடி உட்காந்து இதை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரே நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு அவர்கள் இவ்வளவு தடுமாறுகிறார்கள் போது இது எப்படி இவர்கள் கட்டுக்கோப்பாக இந்த கிரவுண்ட் லெவலில் அவங்க ஒர்க் பண்ண போகிறாங்க, இந்த கேள்வி ரொம்ப இருக்கும். இந்த கட்சியிலேயே இப்போ சிபிஎம்லேயே கூட ஒரு குரல் ஒன்று நம்ம யாருங்கிறத காண்பிக்கணும்னா நமக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, நம்ம தேர்தலில் ஈடுபடாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது, ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்குறது. அப்போ நம்மளுடைய வேல்யூவை எப்படி தான் காண்பிக்கிறது, அல்லது எதிரணிக்கு போய் அங்கே என்ன பண்ண முடியும்னு பார்க்குறது. இப்போ தமிழக வாழ்வுரிமை கழகம் அதுதான் பண்ணியிருக்கு, நாங்கள் வெளியில் வந்துட்டோம் ஆனால் எங்கே நிற்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியல பாவம். அவங்க ஏடிஎம்கே இருக்குது, ஏன்னா அங்கே பிஜேபி இருக்குது அதனால நாங்கள் ஏடிஎம்கேக்கு போக மாட்டோம். இப்போ இதே பிரச்சனை தான் சிபிஎம்க்கும், பிஜேபி இருக்குது அதனால நாங்கள் அங்கே போக மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தனியாக நிற்கிறதுக்கான ஒரு பிளான் பி, பிளான் சி அவங்க உருவாக்கவே இல்லை. எவ்வளவு சின்ன கட்சியாக இருந்தாலும் தனியாக நிற்கிறதுக்கான ஒரு பிளான் அல்லது வேறு காம்பினேஷன் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. இட்ஸ் டூ லேட். இதுக்கு நடுவில் மக்கள் நீதி மையத்துக்கெல்லாம் ஒரு 2 சீட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். உண்மையிலேயே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகேயும், நான் ஜஸ்ட் சிபிஎம் அண்ட் விசிகேயும் உண்மையிலேயே கடுப்பாகணும். ஏன்னா சென்ற முறை யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தனியாக 160 இடங்கள்லாம் நின்று சமத்துவ மக்கள் கட்சி, ஐஜேகே போன்றவர்களோடலாம் கூட்டணியெல்லாம் நின்று மக்கள் நீதி மையம் ஒரு 2.6, 2.7% வாங்கினாங்க. அது அந்த காலம். அப்போ உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேர்ட் ஃபோர்ஸாக அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு போய் அந்த கட்சியில் இருக்கிறவங்களே திருப்பி திமுகலாம் சேர்ந்ததுக்கு பிறகு இன்றைக்கி அந்த கட்சிங்கிறது கமலஹாசன் மட்டும்தான். அவருக்கு ஏற்கனவே மாநிலங்களவை கொடுத்தாச்சு, இனிமேல் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதே ஜாஸ்தி. அப்போ இந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும். உள்முரண்கள் இப்போ தான் வெளில வரும். இந்த கேள்வி எதுவுமே வெளியில் வராமல் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திறமையாக கையாண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அமித்ஷா இன்வால்வ் ஆகிறாரு, பியூஷ் கோயல் இன்வால்வ் ஆகிறாரு. பியூஷ் கோயல் இங்கே வந்துட்டு தானே போயிட்டு இருக்காரு. இங்கே தான் அனௌன்ஸ்மெண்ட் சென்னையில் தான் நடக்குது. இப்போ அமித்ஷா மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். எடப்பாடி பழனிசாமி இங்கே முதல்வராக இருந்திருந்தால் சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அதுவும் முக்கியமான ஒரு பொறுப்பு தானே
அப்படின்ட்டு அதுக்கான புரோட்டோகால் இருக்கும். இங்கே அவர் கேபினட் அமைச்சராக இருக்கார். பெரிய ப்ராப்ளம் ஈரானில் ஓடிட்டு இருக்கு. இங்கே கேஸ் பற்றாக்குறை இருக்குது. பெட்ரோல் விலை எப்படி வேணாலும் போகலான் இருக்கு. கேபினட் கமிட்டி மீட்டிங் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். இதில் அந்த சமயத்தில் இந்த தேர்தல் வேலைகளையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. 5 மாநிலத்தில் தேர்தல் இருக்குது. இவருக்கு தமிழக தேர்தல், புதுச்சேரி தேர்தல்னு 2ல் கவனம் செலுத்தணும். எடப்பாடி பழனிசாமியும் ஒரு புதுச்சேரியை கண்டுக்கவே இல்லை. 2 சீட்டு அதுவும் பிஜேபி கொடுக்குது, 2 சீட்டு. அதை அவர் அமைதியாக அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அங்கே போய் உட்காந்து பேசுறதுல என்ன பிரச்சனை? நிச்சயமாக இதில் பாரதிய ஜனதா இன்வால்வ் ஆனதுனால தான் அமமுக, பிஎம்கே எல்லாருமே அமைதியாக கொடுக்கப்பட்ட சீட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தங்களுக்குள்ள கம்ப்ளீட்டாக பேசி முடிவு பண்ணிட்டாங்க. இதனாலலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஜெயிக்கும், ஸ்வீப்பு. அவர் எடப்பாடி சொல்கிறார் 210 இடங்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரல. அதுக்கெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும். ஆனால் இந்த சீட் ஷேரிங் அப்படிங்கிறத இது வரைக்கும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, வித் ஆல் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னைய தேதிக்கு நான் இந்த காரணத்துக்காகவே ஏடிஎம்கே தாங்கள் இருந்த இடத்திலிருந்து ஒரு லெவல் மேலே போயிருக்காங்க, டிஎம்கே தாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு லெவல் கீழே வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இவர்கள் இருவருக்கும் இடையில் நான் நினைத்திருக்கக்கூடிய ஒரு இடைவெளிங்கிறது குறைந்திருக்கிறது. இன்னும் ஃப்ளிப் ஆயிருச்சானா அதெல்லாம் கிரவுண்டில் என்ன மாதிரி ஒர்க் நடக்க போகுதுங்கிறத பொறுத்து, எந்த தொகுதிகள் யாருக்குங்கிற டிசிஷன்லேருந்து, அதில் நிற்க வைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யாருங்கிறதுலேருந்து ஆரம்பித்து, அந்த கேம்பெயின் எப்படி நடக்க போகிறது அப்படிங்கிறத எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது தான் நம்மளால் சொல்ல முடியும். நிச்சயமாக திமுகவோடு ஒப்பிடும் பொழுது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இவர்கள் 4 பேருமே ரொம்ப சரியாகவும் ரொம்ப தெளிவாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு வருமா என்றும் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.